அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் 11ஆம் வகுப்பு இயற்பியலில் 10வது பாடமான அலைவுகள் என்ற பாடப்பகுதியில் கோணசீரிசை இயக்கம் என்ற பகுதியை பார்க்க போகிறோம். கோணசீரிசை இயக்கத்தில் அலைவு நேரம் மற்றும் அதிர்வெண், டைம் பீரியட் அண்டு ஃப்ரீக்வன்சி ஃபார் ஆங்குலர் ஹார்மானிக் ஆசிலேஷன். இப்போ இந்த படத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். இந்த புக்கில் அந்த படத்தை நீங்கள் கவனிங்க. ஒரு ஸ்டாண்டு, அந்த ஸ்டாண்டில் ஒரு நூலை கட்டி தொங்கிட்டுருக்கோம். இங்கே ஒரு பொருள், ஒரு ஆப்ஜெக்டை வந்து கட்டி தொங்கிட்டுருக்கோம். இங்கே தீட்டா 0ன்னு இருக்குது பார்த்தீங்களா? இந்த நான் காமிக்கிறேன் பார்த்தியா, 0. இந்த 0 தான் வந்து மீன் பொசிஷன், சமநிலையில் இருக்குதுன்னு அர்த்தம். இதை நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, ஒரு இயக்க நிலைக்கு கொண்டு போகிறேன். அப்போ இயக்க நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு அதுக்கு மேலே ஒரு திருப்பு விசையை கொடுக்கணும், டார்க்கை கொடுக்கணும். அப்போ டார்க்கை கொடுக்கும் பொழுது அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, டிஸ்பிளேஸ் ஆகும், ஒரு இடப்பெயர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டார்க்கினுடைய குறியீடு வந்து என்ன தெரியுமா? நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். அதாவது டார்க் அப்படின்னு பார்த்தோம்னா டவ் வெக்டார். இது யாருக்கு ப்ரொபோஷனல் அப்படின்னா, ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது கோண இடப்பெயர்ச்சிக்கு நேர்த்தகவு. இந்த ப்ரொபோஷனலை நான் எடுக்கும்போது எனக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ கிடைக்கும். அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூவை -k இன்ட்டு தீட்டா வெக்டார் அப்படின்னு சொல்கிறோம். டவ் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு -k இன்ட்டு தீட்டா வெக்டார். இதுக்கு பேர் k அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ரீஸ்டோரிங் கப்புள், அதாவது மீள் திருப்பு விசைன்னு சொல்லுவோம். மீள் திருப்பு விசை, ரீஸ்டோரிங் கப்புள். ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து என்ன அப்படின்னா, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டார்க் அண்ட் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், திருப்பு விசைக்கும் கோண இடப்பெயர்ச்சிக்கும் இடையே உள்ள தொடர்புக்கான சமன்பாடு அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுதான். இன்னொரு சமன்பாடு நீங்கள் படிச்சிருப்பீங்க, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டார்க் அண்டு ஆங்குலர் ஆக்சிலரேஷன், திருப்பு விசைக்கும் கோண முடுக்கத்திற்கும் இடையே உள்ள தொடர்புன்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். அதை எப்படி எழுதுவோம் அப்படின்னா, டவ் வெக்டார் ஈக்குவல் டு I இன்ட்டு ஆல்ஃபா வெக்டார். இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1, இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நான் 1, 2 நான் கம்பேர் பண்ணுறேன். ஐனானது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ஆல்ஃபானானது ஆங்குலர் ஆக்சிலரேஷன், கோண முடுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். 1ஐயும் 2ஐயும் நான் கம்பேர் பண்ண போகிறேன். 1 மற்றும் 2ஐ ஒப்பிட. கம்பேர் 1 and 2. 1 மற்றும் 2ஐ ஒப்பிட. அப்போ ஒப்பிடும் பொழுது ரெண்டு பக்கமுமே வந்து டவ் இருக்குது, திருப்பு விசை இருக்குது. அப்போ திருப்பு விசை இருக்கிறதுனால இதை நான் எப்படி எழுத போகிறேன் அப்படின்னா, I ஆல்ஃபா வெக்டார் ஈக்குவல் டு -k தீட்டா வெக்டார்னு எழுதுகிறேன். -k தீட்டா வெக்டார். அப்போ தேர்ஃபோர் ஆல்ஃபா வெக்டார் இஸ் ஈக்குவல் டு -k தீட்டா வெக்டார் டிவைடட் பை ஐன்னு சொல்லலாம். இதை சமன்பாடு 3, ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு சொல்லிடுறோம். ஓகே. ஸோ இதில் இந்த ஆல்ஃபா வெக்டார் பற்றி உங்களுக்கு தெரியும். ஆல்ஃபா வெக்டார் வந்து என்னது? ஆங்குலர் ஆக்சிலரேஷன், கோண முடுக்கம் என்று சொல்லுவோம். அப்போ அந்த கோண முடுக்கம், ஆல்ஃபா வெக்டாருடைய சமன்பாடு என்ன? ஆல்ஃபா வெக்டார் ஈக்குவல் டு, கோண முடுக்கம் ஆல்ஃபா வெக்டார் இஸ் ஈக்குவல் டு d ஸ்கொயர்டு தீட்டா வெக்டார் டிவைட் பை dt ஸ்கொயர்டு. இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஈக்குவேஷன். அதாவது a வெக்டார் இஸ் ஈக்குவல் டு d ஸ்கொயர் s பை dt ஸ்கொயர்னு சொல்லுவோம், முடுக்கம். அதே மாதிரி இதில் கோண முடுக்கம், ஆங்குலர் ஆக்சிலரேஷன், ஆல்ஃபா வெக்டார் இஸ் ஈக்குவல் டு d ஸ்கொயர் தீட்டா வெக்டார் பை dt ஸ்கொயர்னு சொல்கிறேன். கம்பேர் 3 and 4.
3 மற்றும் 4ஐ ஒப்பிட. கம்பேர் 3 and 4. 3 மற்றும் 4ஐ ஒப்பிட. அப்போ 3 மற்றும் 4ஐ ஒப்பிட்டோம் அப்படின்னா 3 மற்றும் 4ஐ ஒப்பிடுறோம். இப்போ 3வது சமன்பாடு 4வது சமன்பாடையும் பாருங்கள். நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா டி ஸ்கொயர் தீட்டா பை டிடி ஸ்கொயர் தான் நம்மளுக்கு வேணும். சரியா? ஸோ ரெண்டையுமே நான் கம்பேர் பண்ணுறேன். அப்போ கம்பேர் பண்ணும்போது என்ன வரும் எனக்கு இந்த இடத்துல டி ஸ்கொயர்ட் தீட்டா வெக்டார் பை டிடி ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே தீட்டா வெக்டார் பை டிவைட் பை ஐன்னு சொல்லலாம். சரி, இந்த டி ஸ்கொயர் தீட்டா பை டிடி ஸ்கொயர், டி ஸ்கொயர் இஸ் பை டிடி ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறது எதை குறிக்கும்? ஆக்சிலரேஷன், முடுக்கத்தை குறிக்கும். நம்ம சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், தனிச்சிறுசை இயக்கம்னு ஒரு டாபிக் முன்னாடி பார்த்துருப்போம். அந்த தனிச்சிறுசை இயக்கம் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் லீனியர் அப்படின்னு பார்த்தோம்னா ஏ வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஒயின்னு சொல்லலாம். இந்த ஏ வெக்டார் யாருக்கு ஈக்குவல் அப்படின்னா டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர், சாரி டி ஸ்கொயர் ஒய் பை டிடி ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. டி ஸ்கொயர் ஒய் பை டிடி ஸ்கொயர். ஏன்னா நம்மளுக்கு இங்கே ஒய் இருக்கிறதுனால இங்கே ஒய்யும் போட்டுக்கும், டி ஸ்கொயர் ஒய் பை டிடி ஸ்கொயர். இதே மாதிரி இங்கே பாருங்கள், டி ஸ்கொயர் தீட்டா பை டிடி ஸ்கொயர்னு சொல்லலாம். இந்த ஒயின்னு சொல்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா நேர்கோட்டு இடப்பெயர்ச்சியை நம்மளுக்கு குறிக்கும், லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ நான் ஆங்குலர் ஆக்சிலரேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா டி ஸ்கொயர் தீட்டா பை டிடி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்ஃபா வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர். ஒய்க்கு பதிலாக நீங்கள் தீட்டான்னு போடணும். ஒயின்னு போட்ட இடத்துல தீட்டான்னு போடணும், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இது ஒரு ஃபார்முலா. இதை வச்சு தான் நான் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஒமேகாவை கண்டுபிடிக்க போகிறேன். ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஒமேகாவை நான் கண்டுபிடிக்க போகிறேன் இதை வச்சு தான். ஏன்னா இந்த டி ஸ்கொயர் தீட்டா பை டிடி ஸ்கொயர் பதிலாக அதை தூக்கி சப்ஸ்டிட் பண்ணேன். டி ஸ்கொயர் தீட்டா பை டிடி ஸ்கொயர் பதிலாக அதை சப்ஸ்டிட் பண்ணேன். அப்போ என்ன வரும்? டி ஸ்கொயர் தீட்டா பை டிடி ஸ்கொயர் பதிலாக சப்ஸ்டிட் பண்ணேன் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் கே இன்ட்டு தீட்டா வெக்டார் பை ஐ. இங்கே வெட்டார்ன்றதுனால இங்கேயே வெட்டார் போடுங்க. தீட்டா வெட்டார் கேன்சல், மைனஸ் மைனஸ் கேன்சல். அப்போ தேர்ஃபோர் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு கே டிவைடட் பை ஐ. அப்போ ஒமேகா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் கே பை கே டிவைட் பை ஐ. ஸோ இதுதான் ஆங்குலர் வெலாசிட்டி, கோண திசைவேகம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் கே டிவைட் பை ஐ. இந்த ஒமேகாவை வச்சு நம்ம ஒரு ஃபார்முலா கொண்டு வர போகிறோம். அதாவது டைம் பீரியட், அலைவு நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அலைவு நேரத்தினுடைய குறியீடு என்ன? அலைவு நேரத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா கேபிட்டல் டீன்னு சொல்லுவோம். கேபிட்டல் டி அலைவு நேரத்துக்கு கேபிட்டல் டி டைம் பீரியடை பொறுத்தளவுக்கு. ஸோ கேபிட்டல் டி ஈக்குவல் டு 2 பை டிவைடட் பை ஒமேகா. ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் கே பை ஐனா 1 பை ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஐ பை கே. ஸோ அப்போ நாங்கள் எழுதும்போது எப்படி எழுத போகிறேன் அப்படின்னா
2π ஸ்கொயர் ரூட் ஆஃப் I/k அப்படின்னு எழுதுகிறேன். இது டைம் பீரியட், அலைவு நேரத்துக்குரியது. இதே இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலா இந்த ரூட்டு வந்து நம்மளுக்கு வந்து ஹோல் ரூட்டாக வரணும். ரூட்டை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு வந்து ஹோல் ரூட்டாக வரணும்ப்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அதாவது 2π ரூட் ஆஃப் I/k. சரி, அதுக்கப்புறம் ஃப்ரீக்வன்சி அதிர்வெண் வேணும். அப்போ அதிர்வனுடைய ஃபார்முலா F = 1/t. இதெல்லாம் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1/t. அப்போ இந்த t உடைய தலைகீழ் மதிப்பு, அப்போ தலைகீழ் மதிப்பு என்ன வரும்? 1/2π 1/2π ஸ்கொயர் ரூட் ஆஃப் k/I. அதாவது அதிர்வனுடைய அலகு வந்து என்ன அப்படின்னா ஹெட்ஸு. அப்போ தேர்ஃபோர் ஹெட்ஸ்ன்னு எழுதிடலாம். அப்போ இந்த இடத்துல ஒமேகா பார்த்தாச்சு, டி பார்த்தாச்சு, எஃப் பார்த்தாச்சு. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.